ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜுஞ்சி ஈட்டோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஏதோ ஒரு பூச்சி மாதிரி இருக்குது. அதை பிடிச்சி வைக்கிறான். பிடிச்சி அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அப்போ ஸ்மைல் பண்ணும்போது ஃபுல்லாக அவனோட பல்லு அப்படியே ஆணிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ ஒரு அண்ணா படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்டாக கேட்குதே அப்படின்னு பார்த்தா இவனோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. அதனால அவங்க திட்டிக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி டே என்னடா இது சவுண்டு போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போகிறாங்க. இந்த மாதிரி அவன் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் பார்த்தா அவன் தம்பி டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ பேரண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க, அவன் இங்கே தானடா இருக்கான், எப்படா அவன் கத்துவான், அவன்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் தம்பி சொல்கிறான், ஆமாம் எதுவுமே நான் பண்ணலை அப்படின்னு. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, எப்படி அவன் இல்லாமல் இருக்கலாம், அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அகெயின் அவங்க ரூம்குள்ளே போய் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வெளியே இருந்து யாரோ சொல்லிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி நீ ஃபெயில் ஆயிடுவ, நீ பாஸே ஆக மாட்ட, நீ ஒழுங்காக படிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இவங்க தம்பி தான் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வெளியே போய் பார்க்குறாங்க. யாரோ ஓடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அது அவங்க தம்பி தான். பிடிச்சி வச்சுட்டு நீ எப்படா இந்த மாதிரிலாம் பண்ணா, ஏன்டா இப்படி என்னை தொல்லை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை அது நான் இல்லவே இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போக தான் வந்தேன், என்னை விடு, இல்லைன்னா நான் இங்கே போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அண்ணா விடவே மாட்டாங்களா. அவன் அங்கேயே ரெஸ்ட் ரூம் போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, இவன் இப்படி பண்ணுறான், இவன் தான் பண்ணுறான், இவன் என்னை படிக்கவே விட மாட்டான், தொல்லை பிடிச்சவனாக இருக்கான், சத்தமாக இருக்குது ரூமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அப்போ அந்த தம்பி சொல்கிறான், இல்லை நான் இல்லை, ஒருவேளை பேயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு தம்பி சொல்கிறான், இல்லை பேய் தான், பேயை பகச்சிக்காத, தப்பாக சொல்லாத, அதெல்லாம் அப்புறம் ஒன்று அவ்வளோதான், என்ன பண்ணு பாரு அப்படின்னு சொல்லி அவன் சும்மா சொல்லிட்டுருக்கான். அப்போ இவங்க எதுவுமே கண்டுக்காமல் சரின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. திரும்பவும் அவங்க அண்ணா படிச்சுட்டு இருக்காங்க நைட் நேரத்தில். அப்போ திருப்பி சவுண்ட் வர மாதிரியே இருக்குது. இப்போ திரும்பி இவன் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தா அவங்க ரூமில் இருக்கிற கிளாக்கு புக்கெல்லாம் அப்படியே மேலே அப்படியே பறக்குது. அங்கே இருக்கிற எல்லா பொருளும் பறக்க ஆரம்பிக்குது. அப்போ என்னடா இது பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தா அந்த பொருள் எல்லாத்துலேயும் நூல் கட்டியிருக்கா. அப்போ பார்க்குறாங்க நூல் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு கபோர்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க தம்பி தான் அந்த நூலை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே பாரு, சொன்ன பேய் நீ தானா, நீ தான் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கியா, அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணணும் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அப்போ இல்லை நான் முன்னாடி பண்ணதெல்லாம் நான் கிடையாது, ஆனால் இது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறான். அப்போ இவங்க பிடிச்ச செம்மையாக திட்டுறாங்க, நீ தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டலேற, ஒழுங்காக என்னை படிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்தா ஒரு கார்பெண்டர் இருக்காங்களா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்காக கார்பெண்டர் கூப்பிட்டு வந்திருக்கோம், சவுண்ட் ப்ரூஃபாக ஆக்கிறதுக்கு, இனிமேல் சவுண்டே வராது யார் தட்டினாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கார்பெண்டரும் பார்க்குறக்கு அப்படியே கொஞ்சம் வியர்டாக இருக்காரு. அவரும் சொல்கிறாரு, ஆமாம் இதில் சவுண்டே வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா. அந்த அண்ணா அப்போ சூப்பர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தா அவங்க தம்பி ஒரு ஆணி அடிச்சுட்டு நீ சாகணும் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டே ஆணி அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த கார்பெண்டர் பார்த்துட்டு, ஓ நீ நல்லா பண்ணுற, அப்போ எனக்கும் ஹெல்ப் பண்ணு, நம்ம இங்கே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, இதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க. அந்த அண்ணாவும் ஒன்றுமே சொல்லாமல் சரி என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. திருப்பி அவங்க காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. பார்த்தா இவங்களோட ஜன்னல் கூட க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன் இதை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டால் இதுலேருந்து சவுண்ட் வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ இவங்க அண்ணாவும் அம்மாவும் சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. ஒரு டோரை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா ஒரு டோருக்குள்ளே டோரு. சரி திருப்பி திறப்போம் அப்படின்னு சொல்லி திறக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் ஒரு டோர் இருக்குது. டோர் போக போக சின்னதாகிட்டே போதும், அதனால் திருப்பி திறக்கிறாங்க. இதுவாக லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளே ரொம்ப குட்டியாக இருக்குது ரூமு. அவங்க உள்ளே போய் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இதுலேருந்து சவுண்டு வராது, ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, சரி இங்கேருந்து எப்படா அவனால் படிக்க முடியும், குட்டியாக இருக்கே, ரொம்ப கால்லாம் வலிக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. இவங்களும் படிச்சிட்ருக்காங்க. கால் வலியோட சும்மா படிச்சிட்ருக்காங்க, எப்படியோ படித்து தானே ஆகணும் அப்படின்னு. அப்போ ஏதோ பூச்சிலாம் சவுண்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு வருது. இப்போ என்னடா அது இந்த சவுண்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. பார்த்தா அது பூச்சி சவுண்டே இல்லை, இவங்க பிரதர் தான் பண்ணிகிட்ருக்காங்களா. இவங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. அதனால் இவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கோவத்தோடு போகிறாங்க. இவனை தேடி போகிறாங்க. நிறையா உள்ள ரூம்குள்ளே
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நிறைய வந்து கட்டி வச்சுருக்காங்களா, அது உள்ளே தான் இவனோட தம்பி இருக்கான். அதனால் வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. அவன் தம்பியும் நினைக்கிறான் இவன் வந்து செத்தான், அவ்வளோதான், இதுக்கப்புறம் படிக்கவே முடியாது, அவனால் கண்டுபிடிக்க முடியாது, நான் தான் சவுண்டு போடுறேன்னு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க தம்பியை வந்து இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்களா. அதனால் தம்பியும் வந்து அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடுறான் தப்பிச்சு, இவங்க கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு. அண்ணனும் வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி துரத்தும் போது அங்கே வந்து ஃபுல்லாக ஆணிலாம் இருக்குது, அப்புறம் வந்து ஃபுல்லாக சேருலாம் இருக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருக்கான். அப்போ வந்து அந்த அண்ணன் யோசிக்கிறாங்க, இந்த தம்பிக்கு வந்து இதுதான் தேவை, நம்ம ரியாக்ட் பண்ணுறனால தான் இவன் இப்படி பண்ணுறான், நம்ம இனிமேல் ரியாக்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் வெளியே வந்துடுறாரு. அவங்க அம்மாவும் கேட்குறாங்க ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு. அப்போ வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சவுண்டு போட்டாலும் இவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் அந்த ரூம்குள்ளேயே, குட்டி ரூம்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பிக்கும் வந்து ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் வந்து சரின்னு சொல்லிட்டு டயர்டாகிடுது அவனுக்கு, அப்படியே வந்து அங்கே வந்து விழுந்துடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், see you.